ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். தீராத கடன் பிரச்சனை தீர்க்கும் சாதாரணமான செடி. இந்த ஒரு செடி வீட்டில் இருந்தால் மட்டும் போதுங்க, கடன் பிரச்சனை அப்படிங்கிறதே வராதுங்க. அனைவரும் துளசி செடியை மகாலட்சுமியோட ஒப்பிட்டு வழிபாடு செஞ்சு செல்வ செழிப்பையும் ஆரோக்கியத்தையும் பெற்றிருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா, கற்பூரவள்ளி செடியும் வெறும் மூலிகை செடி மட்டும் அல்லாமல் கற்பூரவள்ளியும் மகாலட்சுமியின் அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களில் எத்தனை பேருக்குங்க தெரியும்? இந்த கற்பூரவள்ளி செடியை முறையாக நம்ம வச்சு வழிபட்டோம் அப்படின்னா வீட்டில் உள்ள கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து செல்வ செழிப்பு பெருகுங்க. ஆரோக்கியம் பெருகும், குடும்பத்தில் பிரச்சனைகள் தீரும், சங்கடங்கள் தீர்ந்து குடும்ப ஒற்றுமை மேம்படும். குடும்பத்தில் உள்ள அனைத்து சங்கடங்களும் தீர்ந்து வீட்டில் ஒற்றுமையும் நிம்மதியும் அதிகரிக்குங்க. துளசி செடி வழிபாடு என்பது நம்ம கிட்ட அதிக அளவு இருக்கு. ஆனா கற்பூரவள்ளி செடியை வழிபடுவது என்பது புதிதாக இருக்கும் சிலருக்கு. காரணம், கற்பூரவள்ளியை வெறும் மூலிகை செடியாக மட்டுமே பாவித்து அனைவரும் வளர்த்திருப்பீங்க. கற்பூரவள்ளி செடி மகாலட்சுமியோட அம்சமாக திகழ்கிறது. கற்பூரவள்ளி செடி கண்ணில் பட்டாலே நாம் செல்லும் செயலில் வெற்றி கிடைக்குங்க. நம்மை சுற்றியுள்ள எதிர்மறை எண்ணங்கள் விரட்டி ஓடுங்க. நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும். ஆகையால் வீட்டில் எப்பொழுதும் கண்ணில் படும்படியாக இடத்துல கற்பூரவள்ளி செடியை வைத்து இருப்பது மிகவும் சிறந்ததுங்க. செல்வ செழிப்பு பெருகுவதற்கு வீட்டில் ஒரு கற்பூரவள்ளி செடியை வைத்து தினமும் வணங்கினால் மகாலட்சுமி தேவியின் அருள் கிடைத்து வீட்டில் செல்வம் பெருகுங்க. இந்த செடியில் வரும் வாசனை மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும். மேலும் இந்த வாசனை நுகர்ந்தாலே மனதிற்கு ஒரு அமைதி கிடைக்குங்க. இந்த செடியின் வாசனை ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. சுவாச பாதையில் உள்ள கோளாறுகளை இந்த செடியின் நறுமணத்தை நுகர்ந்தாலே சரியாயிருங்க. இத்தகைய நற்பண்புகளை கொண்ட இந்த கற்பூரவள்ளி செடியை மகாலட்சுமி தேவியாக நினைத்து எப்படி வழிபடுவது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. கற்பூரவள்ளி செடியை நாம் தினமும் சென்று வரும்பொழுது கண்ணில் தெரியும் அளவிற்கு நட்டு வைக்க வேண்டுங்க. அப்படி நாம் வெளியில் சென்று வரும் பொழுது கற்பூரவள்ளி செடியை பார்க்க நேர்ந்தால் நிறைய நன்மைகள் கிடைக்கும். வெளியில் செல்லும் போது பார்த்தால் செல்லும் காரியம் சிறப்பாக நடைபெறும். உள்ளே வரும்பொழுது பார்த்தால் நம்மை சுற்றியுள்ள எதிர்மறை எண்ணங்களை இழுத்து கொண்டு நம் மனதிற்கு நம்மை சுற்றியும் நேர்மையான எண்ணங்களை இந்த கற்பூரவள்ளி செடி தருங்க. தினமும் இந்த செடிக்கு நீரூற்றும் பொழுது மகாலட்சுமி தேவியை மனதில் நினைத்து கொண்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வேண்டிக் கொண்டீர்கள் அப்படின்னா உங்களோட தேவை நிச்சயமாக நிறைவேறுங்க. கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கும் வருமானம் அதிகரிப்பதற்கும் சேமிப்பு பெருகுவதற்கும் சில பரிகாரங்கள் இருக்கு. அந்த பரிகாரங்களை செய்வதோடும் விடாமுயற்சியோடு கடும் உழைப்பையும் கொடுத்தால் நம் வருமானம் அதிகரிப்பதோடு கடன் பிரச்சனை தீர்ந்து வாழ்வில் நிம்மதியும் சந்தோஷமும் பெருகுங்க. வீட்டில் சில செடிகளை வளர்ப்பதன் மூலம் மகாலட்சுமியோட அருளும் செல்வ செழிப்பும் வருமானமும் அதிகரிக்குங்க. கடன் பிரச்சனையும் தீரும். அப்படி வீட்டில் மூங்கில் செடிகள், அதாவது சிறிய அளவிலான மூங்கில் செடிகளை நம்ம கடையில் கிடைக்குங்க. அந்த செடிகளை வாங்கி வளர்க்கலாம். செம்பருத்தி செடி மகாலட்சுமியோட அம்சமாக கருதப்படுதுங்க. செம்பருத்தி செடி வளர்ப்பதும் கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கு உதவுங்க. அதே போல் மாதுளை செடியும் மகாலட்சுமியோட அம்சமாக கருதப்படுதுங்க. வீடுகளில் மாதுளை செடிகள் வளர்த்தாலும் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும், கடன் பிரச்சனைகள் தீருங்க. நாம் வளர்க்கும் செடிகள் எல்லாம் வெறும் செடிகள் மட்டுமல்லங்க, அவைகள் மூலிகைகள். அவற்றில் ஆன்மீக அம்சமும் அமைந்திருக்குங்க. அதனால் வீட்டில் வளர்க்கும் செடிகளில் என்ன நன்மை இருக்கிறது அப்படின்னு நம்ம தெரிந்து கொண்டு அந்த செடிகளை முறைப்படி எந்த திசையில் வளர்க்க வேண்டும் என்பதையும் தெரிந்து கொண்டு வளர்த்தோம் அப்படின்னா வீட்டில் நிம்மதி, சந்தோஷம், ஆரோக்கியம், வருமானம் அதிகரித்து குடும்ப ஒற்றுமை போன்றவை நிலைத்திருக்குங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். அனைவருக்கும் நன்றி.